சம்பளம் தான் கொடுத்தேன். பேலன்ஸ் கேஷ் இதுல இருக்கு. கணக்கு பார்த்து. எதுக்காக கணக்கு பார்க்கணும்? நம்பிக்கை இல்லைன்னா தானே பார்க்கணும். நீ அப்படியா? இந்த ஆபீஸ்ல எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமானவன் நீ ஒருத்தன் தானே. சாந்தி, வர்த்தக ஒலிபரப்புக்காக இந்த தடவை நம்ம போடுற ரேடியோ நாடகம் நிச்சயம் வெற்றி அடையணும். நிச்சயம் வெற்றிதான். ஏன்னா நம்ம போடுற டிராமாவுக்கு செலக்ட் பண்ணிக்கிற பேரு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு. எல்லாரும் சொல்லிட்டாங்க. மிஸ் சாந்தி, நீங்க ஒரு ஹீரோ வேணும்னு கேட்டீங்கல்ல, இவர் சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. வணக்கம். வணக்கம் மேடம், நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன். ஆனா எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எல்லாருக்கும் தான் நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆமா, ஏதாவது மேடையில நடிச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் நடிச்சது இல்ல. ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா நடிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்கு. வசனம் பேச தெரியுமா? ஓ, பேசுவீங்களே. இந்த மனோகரா சினிமா பாத்திருக்கீங்களா? அதுல தர்பார்ல வர வசனம் எல்லாம் நல்லா பாடம் பண்ணி வச்சிருக்கேன். எங்க பேசுங்க பார்க்கலாம். வசனம் மட்டும் இல்ல, நடிப்போட பேசணும். நடிப்பா? அம்மா, ரெண்டு பேரும் என் கை பிடிச்சுக்கோங்க. எதுக்கு எதுக்கு? மனோகரா சங்கிலி சீன், அப்பதான் வசனம் வரும். புடிங்க, நான் உங்க தம்பி மாதிரி. எப்படிமா நடிப்பு வருது இப்பதான். கோவும் குயில் குதிக்கும் மான் என்றெல்லாம் மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளி கண்களை கொடிய நாக்கை என்னுடைய கூர்வாழ்க்கை இரையாக்கி அதை எடுத்தால் உண்மை. உனக்கு பக்கத்துணையாக வந்தால் அந்த பட்டாளத்தை பிணமாக்கி விட்டு சூன்யக்காரிக்கு ஆலவட்டம் சுற்றியவர்களை சுடுகாட்டு இனிமே தானே வருது திக்னஸ். நம்ம கதைக்கு வருவோம். என்ன கதை உங்க கதை? புராணமா, சோஷலா? லவ் ஸ்டோரி. மிஸ்டர், நான் சொல்றபடி கேட்கணும். சரி, கிட்ட பாருங்க. இது லவ் சீன். நல்ல எஃபெக்ட்டா படிக்கணும். சரி. கண்ணே, இது காதல் சீன். சீரியஸா பேசக்கூடாது. சரி, கொஞ்சி கொஞ்சி பேசணும். ஸ்வீட்டா பேசணும். எங்க நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. கண்ணே கண்ணே. அப்படி இல்ல. எங்க கண்ணே கண்ணே. ஐயோ, ராகம் பாடாதீங்க. நான் செஞ்சு காமிக்கிறேன். அப்படியே பாத்துட்டீங்களா? கண்ணே. விளங்க விளங்க விளங்க. கண்ணே. ஐயோ, அப்படி இல்ல அப்படி இல்ல. கண்ணே. கண்ணே. தம்பி. கண்ணே. மனோகரா, தள்ளியா. சாந்தி, இது தேராது. வேற ஆள் பார்க்க வேண்டியதுதான். ஐயோ, அப்படிலாம் முடிவு கட்டிடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நாளைக்கு பாருங்க, நீங்களே மயங்கி உழுவுற மாதிரி காதல் வசனம் பேசுறேன். உங்களால முடியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கண்டதையெல்லாம் காதலிக்கிற வயசு. நாளைக்கு பாருங்க, கரெக்டா பேசுறேன். நாளைக்கு வரீங்களா? பாருங்க நாளைக்கு. ஏண்டா எவ்வளவு லேட்டு? என்ன காலையில பட்டுப்புட வேணும் தங்கச்சி கேட்டால, அதான். அண்ணா, நீ வந்துட்டியா? என்ன விலை? 1500 ரூபாய். 1500 ரூபாயா? ஏண்டா எவ்வளவு வேலை கொடுத்து வாங்கின? நீ சும்மா இருமா. இது வேலை 150 ரூபாய் தான். 150 ரூபாய் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? வீட்டுக்கு எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல விலையை கூட்டித்தான் சொல்லும். நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான விலையை ஒத்துக்கும். ஏன்னு இது விலை 150 ரூபாய் தானே? உண்மைதாமா, 150 ரூபாய் தான். என்ன செய்யறது? உங்களுக்கு எல்லாம் மலை அளவுக்கு செய்யணும்னு எனக்கு ஆசை. என்னால முடியல. அதனால தான் கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்தாலும் நிறைய விலையை சொல்லி நானே பெருமைப்பட்டுக்கிறேன். என்ன தப்பு? அது சரி. ஏமா, படம் எனக்கு பிடிச்சிருக்கா? ஓய்யா கண்ணே, காதலோ காதல். காதலா உனக்கா? அதை ஏன் கேக்குறேன்? நானு ரேடியோ நாடகத்துல ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பேன்ல. அம்மா, யாரோ ஒரு புண்ணியவதி கை நிறைய காதல் வசனத்தை கொடுத்து ராத்திரிக்குள்ள பாடம் பண்றான்னு இருக்கா. வழிவிடுங்க, காதல் மூட்ல இருக்கேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கண்ணே, கண்ணே. ஐயோ ஐயோ, காதல் வசனம் பேச லட்சணமா இது. இங்க வானே, அத குடு. தள்ளி நில்லு. கண்ணே, 1000 காலமானாலும் நீ அழகி அல்லவா? காலங்கள் கடந்தாலும் நீ குமரி அல்லவா? அன்பே, காதலுக்கு எண்ணமும் கண்ணும் தான் சாட்சி. அன்று நீயும் நானும் ஆடினோம்,
பாடினோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம். ஓஹோ, இதான் சமாச்சாரமா? இந்த தோம் தோம் வர்ற இடத்துல எல்லாம் கண்ணை அப்படி அப்படி மூடணும். ஆமா, கண்டிப்பா மூடணும். ஆ. காதலுக்கு இந்த கண்ணாமூச்சி தான் ரொம்ப முக்கியம். ஆ.